தொகுதி கெட்டதற்கு காரணமே இவர்தான் என முன்னாள் அதிமுக எம்பியை நோக்கி அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் தொகுதி கெட்டதற்கு காரணமே இவர்தான் என முன்னாள் எம்பி வேணுகோபாலை பார்த்து கூறினார். மேலும் அவர் இல்லை என்றால் மீண்டும் தான் எம்எல்ஏ ஆகியிருப்பேன் என்றார். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நம்முடைய வேட்பாளர்கள் உங்களிடத்திலே பேசி வாக்கு சேகரிப்பார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தனக்கு அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் கட்சி பொறுப்பாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாக பாஜக வேட்பாளர் அறிவித்துள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்றது. அப்போது தனக்கு அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு ரொக்க பரிசு, கார், பைக் வழங்குவதாக வேட்பாளர் நரசிம்மன் அறிவித்தார். சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் மரியாதை நிமித்தமாக அரண்மனையில் ராணியை சந்தித்து ஆதரவு கோரினார். சிவகங்கை ராணி மதுராந்தகி நாச்சியாரை நேரில் சந்தித்த பாஜக வேட்பாளர் பூங்கொத்து கொடுத்து தேர்தலில் அவருக்கு ஆதரவு கோரினார். அதேபோல் ராணி சிவகங்கை வரலாற்று புத்தகம் ஒன்றை தேவதானுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,10,400 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதகுப்பட்டியில் ஸ்டீல் கம்பெனி நடத்தி வரும் பிரபல பாண்டி தொழில் நிமித்தமாக பணத்தை எடுத்துச் சென்றதாக தெரிவித்த நிலையிலும் ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பி வழித்தடம் அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. தசரா நகர் குடியிருப்பு பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பி வழித்தடம் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் பொதுமக்களின் எதிர்ப்பால் பணியினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் பகுதியில் ரயில்வே கேட் மூடப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் ரயில்வே கேட்டிற்கு பாடை கட்டி ஒப்பாரை வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் ரயில்வே கேட்டை ரயில்வே நிர்வாகம் மூடியது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். ரயில்வே கேட்டை மூடியதால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதாக கூறி ரயில்வே கேட்டிற்கு பாடை கட்டி ஒப்பாரை வைத்து அழுது தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கோரிக்கை நிறைவேறும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வந்துள்ளனர். மீனவர்கள் அளித்த தகவல் அடிப்படையில் தனுஷ்கோடி அடுத்த 1ஆம் மணல் தீடையில் இருந்த 4 பேரையும் மரைன் போலீசார் மீட்டனர். 4 பேரையும் மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அகதிகளாக வந்தவர்கள் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையை வழிமறித்து நின்ற காட்டு யானை அரசு பேருந்தின் ஹாரன் சத்தம் கேட்டு காட்டுக்குள் மிரண்டு ஓடிய வீடியோ வெளியாகியுள்ளது. தாளவாடியிலிருந்து தலமலை செல்லும் சாலையில் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை காட்டு யானை ஒன்று வழிமறித்து நின்றது. ஓட்டுநர் ஹாரன் தொடர்ந்து அடித்த நிலையில் யானை மிரண்டு காட்டுக்குள் ஓடியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கத்திக்குப்பத்தில் விற்கப்பட்ட குளிர்பானத்தில் மிட்டாய் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து குளிர்பானத்தை வாங்கிய செல்வராஜ் விற்பனை செய்த மளிகை கடையில் கேட்டபோது எதுவும் தெரியாது என்று கூறியதாக தெரிகிறது.
இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் குளிர்பானம் தயாரித்த நிறுவனம் மற்றும் விற்பனை செய்த கடையின் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே மின்கம்பம் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். திருமுல்லை வாசலைச் சேர்ந்த 3 பேர் கபடி போட்டியில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் அதிகாலையில் வீடு திரும்பினர். ராதாநல்லூர் அருகே சென்றபோது சாலையோர மின்கம்பத்தில் வாகனம் மோதியது. இதில் கவின், ஜஷ்வந்த் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காளிதாஸ் என்பவர் படுகாயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பிரச்சாரம் செய்தார். அப்போது ஒன்றிய செயலாளர் இளங்குமரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பெயர் தெரியாமல் அவரிடமே வேட்பாளர் கேட்டது அங்கிருந்தவர்களை வியப்படைய செய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உடையார் திரு கிராமத்தில் இடுகாட்டிற்கு செல்ல தார் சாலை அமைக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்துள்ளனர். தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கைகளில் கருப்பு கொடியுடன் ஒன்று கூடினர். போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அறிமுக கூட்டத்தில் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தொண்டர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. நாகர்கோயிலில் வாக்கு சேகரிப்பின் போது இளம் பெண்களின் விருப்பத்தை ஏற்று காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். தேர்தல் பரப்புரைக்காக நாகர்கோயில் சென்ற அவர் பெண்கள், ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலை கிராமத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் டிஆர்பி ராஜாவை ஜமாப் அடித்து சிறுவர்கள் வரவேற்றனர். அப்போது ஜமாப் அடிப்பதை போன்று சிறப்பாக படிக்க வேண்டும் என சிறுவர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மனைவி தன்னுடன் வாழ மறுத்ததால் கணவன் வீடியோ கால் செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுராந்தகத்தைச் சேர்ந்த தாவூத்தும் அவரது மனைவி நூர்ஜஹானும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் நூர்ஜஹானை தன்னுடன் வந்து வாழுமாறு தாவூத் அழைத்துள்ளார். அதற்கு நூர்ஜஹான் மறுப்பு தெரிவிக்கவே அவருக்கு வீடியோ கால் செய்த தாவூத் தன்னுடன் வந்து வாழவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறியுள்ளார். பின்னர் கூறியபடியே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறு அருகே காதல் மனைவி தற்கொலை செய்து கொண்ட துக்கம் தாங்காமல் கணவனும் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் சுரக்குடி வடக்குப்பேட்டைச் சேர்ந்த மாதவன் விஜயராணியை காதல் திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் மாதவனின் மது பழக்கத்தால் விரக்தியடைந்த விஜயராணி 2 மாதங்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் மனமுடைந்திருந்த மாதவன் வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.